ஸ்வாதி, வா நாமளும் புது ட்ரெஸ் போட்டு தீபாவளியை கொண்டாடலாம். எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், பட்டாசு தான் வேணும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அம்மா நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு நமக்காக தானே அந்த புது ட்ரெஸ் அவங்க தைச்சாங்க. நம்ம வேணான்னு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படும்ல. நானும் இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு இன்னும் நீங்க பட்டாசு வாங்கி தரல. அம்மா கிட்ட காசு இல்ல ஸ்வாதி, இருந்தா அவங்க வாங்கி தராம இருப்பாங்களா? நாமளும் அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும் ஸ்வாதி. அவங்க நமக்காக தானே கஷ்டப்படுறாங்க. அவங்க முகத்துல நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். நான் உனக்கு என்ன குறை வச்ச? நாள் கிழமை தவறாம உன்னை தேடி வந்து பார்த்ததுக்கு நீ செய்யற கைமாறி இதுதானா? அப்படி நான் என்ன பாவம் பண்ண? முதல்ல அப்பா இல்லாம அந்த சின்ன குழந்தைங்க தவிக்குமேனு புரிஞ்சிக்காம என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்ச. இப்ப அந்த சின்ன குழந்தைங்களை ஏங்க வச்சு என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குற. எங்களுக்கும் எல்லாரும் மாதிரி வாழணும்னு ஆசை இருக்காதா? தொடர்ச்சியா கஷ்டத்தை மட்டும் கொடுக்கறியே. உனக்கு உனக்கு அந்த பிஞ்சு குழந்தைகளை பார்த்தா பாவமா தெரியல? நானும் உன்ன மாதிரி கல்லா இருந்திருந்தா எல்லாத்தையும் தாங்கியிருப்பேன். நீதான் என்ன மனுஷ ஜென்மமா படிச்சிட்டியே. இப்ப குழந்தைங்க பருத்த வச்சுட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. இறக்கமே இல்லாத உன்கிட்ட போய் அழுத்துக்கிட்டு இருக்கேனே. இத பாரு, நீ எனக்கு என்ன கஷ்டத்தை வேணாலும் கொடு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் பிள்ளைங்களோட கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் பறிக்கலன்னு பார்த்தேன்னா பெத்த தாயா என்னால இதை அனுமதிக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்க போறேன். இது உனக்காக வேண்டி முடிஞ்சு வச்ச பணம். இப்ப இத உன்னை விட என் குழந்தைகளோட சந்தோஷம் தான் முக்கியமா இருக்கு. இதுக்காக நீ என்னை என்ன வேணா தண்டிச்சுக்கோ, பரவாயில்ல.